Hello aspirants, I am Akash. I welcome you all to the Kingmakers new initiative called Beyond the Headlines. UPSC preparation பொறுத்த வரைக்கும் any day static is the king. பட் இட் டசன்ட் மீன் தட் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடல் மாதிரி அந்த கடலில் மாஸ்டரி பண்ணணும் நம்ம நினைக்கக்கூடாது, அதுக்காக நம்ம கரண்ட் அஃபேர்ஸே படிக்கக்கூடாதா, அதுவும் கிடையாது. ஸோ அந்த கடலில் டெய்லி ஒரு ட்ராப் ஆஃப் இன்ஃபர்மேஷனை இயர் லாங் நம்ம பண்ணோன்னா நம்மளால் வந்துட்டு ஒரு டீசெண்டான கவரேஜ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் Kingmakers IAS Academy ஆல்ரெடி மெயின் ஸ்பெசிஃபிக் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு 5 எடிட்டோரியல்ஸ் ஆஃப் த வீக் அப்படின்ற இனிஷியேட்டிவில் எவ்ரி வீக் வந்து நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ப்ரீலிம் ஸ்பெசிஃபிக் கரண்ட் அஃபேர்ஸை எதெல்லாம் ரிலவெண்ட்டாக இருக்கோ ஆஸ் வெல் அஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி டெய்லி ஒரு செட் ஆஃப் டாபிக்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பியாண்ட் த ஹெட்லைன்ஸ்ன்ற ஒரு இனிஷியேட்டிவ் வி ஆர் ஸ்டார்டிங். இந்த இனிஷியேட்டிவ் எங்கே நம்ம பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வரும். மண்டே டு ஃப்ரைடே எவ்ரி வீக் வந்துட்டு 5 days வந்துட்டு வி ஆர் கோயிங் டு அப்லோட். வில் ட்ரை டு அப்லோட் பை ஆஃப்டர்நூன். ஓகேவா? ஸோ இந்த இனிஷியேட்டிவில் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்டிகல் 371, தென் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப்பிங் பாயிண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்துட்டு நேஷனல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷனை பற்றி பார்க்க போகிறோம், தென் ஃபோர்த் ஒன் வந்துட்டு விக்ரம் 1 ராக்கெட் பார்க்குறோம், தென் டிஃபால்ட் பெயில், அந்த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் வந்துட்டு யூனிஃபைடு ஹெல்த் இன்டர்ஃபேஸ், தென் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிசான் சின்சாய் யோஜனா. இந்த டாபிக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் 371 ஆர்டிகல் 371 வந்துட்டு எதுக்கு நியூஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லடாக்கில் வந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நியூஸில் இருக்குது. பிஃபோர் தட் பாலிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்வலாக ஒரு டவுட் வரும். என்ன டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெஸ்ட்டு சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லக்ஷ்மிகாந்தில் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் டு பி ரீட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆர்டிகல்ஸை நம்ம பார்த்துக்கலாம். செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா PYQ-ல மென்ஷன் ஆயிருக்க ஆர்டிகல்ஸ் அது ஒன்று. தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது டெஸ்ட் சீரிஸ் என்ரோல் பண்ணியிருப்பீங்க, அந்த டெஸ்ட் சீரிஸில் சில கொஸ்டின்ஸ்லாம் ஆர்டிகல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஆர்டிகல் வச்சு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அது. தென் ஃபோர்த் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸில் இருக்க டாபிக்ஸ். ஸோ ஓகே, அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 371 சொல்கிறப்போ அந்த 371 வந்து என்ன பார்ட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 21ல் இருக்குது. ஷெடியூல் எந்த ஷெடியூலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6th ஷெடியூலில் இருக்குது. 6th ஷெடியூல்ன்றது இப்போ டியர்ஸ் ஆஃப் ஓல்டு PM அப்படின்னு ஒரு நிமோனிக்கில் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதில் வந்துட்டு அதர் ஷெடியூல்டு ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அதர் ஷெடியூல்டு ஏரியாஸில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ATM நோ மணி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா நமக்கு அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம், மணிப்பூர் மட்டும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த 371ல் என்னென்னலாம் இருக்குது? ஃபஸ்ட்டு 371 அந்த பார்ட் 21 எதை பற்றி பேசுதுன்னா ஸ்பெஷல் ட்ரான்சிஷன் அண்ட் டெம்பரரி ப்ரொவிஷன்ஸ் டு செலக்டட் ஸ்டேட்ஸ். அந்த ஒரு சில ஸ்டேட்ஸ்க்காக நம்ம ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுப்போம். அதில் என்னென்னலாம் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் கல்ச்சர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது, தென் மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு டு அட்ரஸ் ரீஜனல் எக்கனாமிக் இம்பேலன்சஸ், நம்ம சொல்கிற மாதிரி ஒரு ரீஜனல் இம்பேலன்சஸ் அண்ட் ரீஜனல் டிஸ்பாரிட்டி இருக்குது. டு ஓவர் கம் தட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் சில ஆர்டிகல்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுப்போம். இப்போ வந்துட்டு நமக்கு 371ல் ஆர் 371ல் இருக்க சப் கிளாஸஸில் எந்தெந்த ஸ்டேட் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஆர்டிகலில் பவர் கொடுப்பாங்க. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 371ல் என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குது, 371க்குள்ளே இருக்க எல்லாத்துலேயுமே என்னென்ன ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிமோனிக்ஸ் மட்டுமா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அகைன் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நிமோனிக்ஸ்ன்றது வந்து ரொம்ப பர்சனல் இன் சென்ஸ் நீங்கள் உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியலாம். இப்போ நான் வந்துட்டு சொல்கிறேன், இது வந்துட்டு இஃப் இட் சூட்ஸ் யூனா நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா GM, தென் வந்துட்டு நமாஸ், அப்புறம் வந்துட்டு நமக்கு மிஸ் அருணா அவங்களோட இனிஷியல் வந்து GK அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். GMனா குட் மார்னிங் அந்த மாதிரி நான் ஞாபகம் வச்சுருக்கேன். நமாஸ் காலையில் எழுந்திரிச்சு நமாஸ் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யார் போகிறாங்க அப்படின்னு போனால் யார் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிஸ் அருணா, அவங்களோட இனிஷியல் GK, யாரெல்லாம் அவங்க GKயில் எக்ஸ்பர்ட்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ G ஸ்டாண்ட்ஸ் ஃபார் குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா. ஆர்டிகல் 371ல் குஜராத்தும் மகாராஷ்டிராவும் பற்றி பேசுகிறாங்க. N ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நாகாலாந்து, A ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அஸ்ஸாம், M ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மணிப்பூர், D and Eயில் வந்துட்டு நமக்கு ஆந்திரா அந்த தெலுங்கானா பற்றி பேசியிருக்காங்க. தென் Fல வந்துட்டு சிக்கிம், அதுக்கப்புறம் Gயில் வந்துட்டு மிசோரம், Hல வந்துட்டு அருணாச்சல் பிரதேஷ், Iயில் வந்துட்டு கோவா அண்ட் Jல கர்நாடகா. அப்போ கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலோயிங் ப்ரொவிஷன்ஸ் ஆர்டிகளில் எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் கவர் ஆயிருக்கு, இப்போ ஷெடியூல்டு ஏரியாஸில் என்னென்ன ஸ்டேட்ஸ்லாம் கவர் ஆயிருக்குன்ற மாதிரி தான் கேட்பாங்க. அப்போ இப்போ 371 நியூஸில் இருக்கப்போ 371ல் என்ன ஸ்டேட்டுக்கு ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க, அதோட சப் கிளாஸஸில் என்னென்ன கொடுக்குறாங்கன்ற மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. வித் ரெஃபரன்ஸ் டு த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அண்டர் ஆர்டிகல் 371 கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ்னு கொடுத்துட்டு ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்ஸை கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிரா, குஜராத், நாகாலாந்து, மிசோரம், ஆந்திர பிரதேஷ் அண்ட் கர்நாடகான்னு சொல்லிட்டு இது எல்லாமே இருக்குன்றதை நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ ஆன்சர் இஸ் ஆல் 6. ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு ஆர்டிகலாக பார்க்குறோம். அந்த ஆர்டிகல் எப்படி கொஸ்டினாக மாறுது, PYQ-ல இதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருக்காங்கன்றதையும் பற்றியும் நம்ம இதில் சொல்லுவோம். அப்படி இந்த டெம்ப்ளேட்டில் என்ன கொஸ்டின் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஹேவ் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அண்டர் 371 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. எக்ஸாக்ட்லி 371ன்றது ஆல்ரெடி கேட்டிருக்காங்கிறதுனால இப்போ இந்த வாட்டியே நமக்கு கொஸ்டின் ஷூட் ஆகிறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி இஸ் தேர். ஓகே, அசாம், மணிப்பூர், ஆந்திரான்னு சொன்னாங்க. இது மூணுமே இருக்குது. ஸோ இதுதான் வித் ரெஸ்பெக்ட் டு நமக்கு ஆர்டிகல் 371.
ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜ் தான், ஒரே பிக்சரில் எல்லாமே வந்திருக்க மாதிரி. இது வந்துட்டு நீங்கள் இந்த செஷனோட பிடிஎஃப் வந்துட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுவோம். அப்படி ஆட் பண்ணுறப்போ டீட்டெயிலாக எடுத்து பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப்பிங் பாயிண்ட்ஸ். இப்போ டிப்பிங் பாயிண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வடச்சென்னை படத்தில் சமுத்திரக்கனி சொல்கிற மாதிரி தான், உனக்கு அவ்வளோதான் லிமிட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த எர்த்து வந்துட்டு நம்மளை பார்த்து சொல்லும். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி அப்நார்மல், இப்போ ஒரு சில ஆக்டிவிட்டி அந்த ஒரு சில ஆக்டிவிட்டி வந்துட்டு அந்த லிமிட்டை தாண்டிச்சுன்னா இர்ரிவர்சிபிளான ஒரு மாதிரி ஹார்ட் சேஞ்சஸ் நடக்கும். அப்படி நம்ம எர்த்தில் எங்கெங்கெல்லாம் சேஞ்சஸ் இருக்குது, அந்த பாயிண்ட்ஸில் எங்கே ப்ரீச் ஆயிருக்குன்னு சொல்கிறத பற்றி பேசுகிறது தான் நமக்கு டிப்பிங் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்கு நியூஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சீக்ஸ் கிளாரிட்டி ஆஸ் டிப்பிங் பாயிண்ட்ஸ் ராக் பாண்ட் கிளைமேட் டாக்ஸ். அந்த கிளைமேட் டாக்ஸில் வந்துட்டு இந்த டிப்பிங் பாயிண்ட்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு டிப்பிங் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறப்போ என்விரான்மெண்ட்னு வரப்போ நம்ம பேசிக் டெஃபினேஷன் வந்து கூட கேட்கலாம், இது மெயின்ஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் சொல்கிறேன், ஐபிசிசின்றது ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிப்பிங் பாயிண்ட்ஸ் ஆர் க்ரூஷியல் த்ரெஷ்ஹோல்ட்ஸ் இன் அ சிஸ்டம் தட் வென் எக்ஸீடட் கேன் லீட் டு significant changes in the state of the system often irreversible in nature. ஓகே, நம்மளுக்கு நம்மளோட இடத்துல வந்துட்டு irreversible சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். கோரல் ரீஃப் டை ஆஃப். கோரல் ரீஃப் டை ஆஃப்னா என்னன்னா ஒரு மாஸ் சங்க் ஆஃப் கோரல் ரீஃப்ஸ் வந்து டக்குன்னு ஒரே டைமில் இறந்தால் என்ன ஆகும்? அது வந்துட்டு இட் இஸ் அ சைன். லைக் இப்போ நம்ம வந்துட்டு இதெல்லாம் கூட படத்தெல்லாம் கூட பார்த்துருப்போம். இப்போ உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்கிறப்போ மரம்லாம் அப்படி ஆடுறது நிற்கும், நிறைய காக்கா பறக்கும், அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ சும்மா ஒரு அனாலிசிக்காக தான் அந்த மாதிரி இதில் நிறைய விஷயம் சொல்லிவாங்க. பெர்மா ஃப்ராஸ்ட் வந்து ஆகுது, ஓகேவா. தென் அண்டார்டிக் ஐஸ் ஷீட்ஸ் வந்து மெல்ட் ஆகுறது சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்குறப்போ இட் இஸ் அ பேட் சைன்ன்றது தான் நம்ம சொல்ல வரும். ஓகே, கிரீன்லாண்டோட ஐஸ் ஷீட், அப்புறம் ஆமாக், அப்புறம் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ நம்ம பார்த்து வச்சுக்கணும். இல்லைனா இப்படி கூட கேட்பாங்க, அபவ் ஃபாலோயிங் இஸ் ரிலேட்டட் டு அப்படின்ற மாதிரி கூட கேட்பாங்க. த டேர்ம் சீன் இன் நியூஸ் இஸ் ரிலேட்டட் டு அந்த மாதிரி கூட கேட்கலாம். ஸோ கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா the term climate tipping point frequently seen in news is in the context of climate change. Best description பார்த்தீங்கன்னா a temporary fluctuation in global temperature that reverses naturally over time. இது ஆல்மோஸ்ட் கரெக்ட் தான், ஆனால் இந்த ரிவர்சஸ் நேச்சுரலி ஓவர் டைம்ன்றப்போ அது தப்பாகுது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், a critical threshold in the climate system beyond which large scale and often irreversible changes may occur. ஓகேவா, இந்த பியாண்ட் விச்ன்றது ஒரு முக்கியமான விஷயம், irreversibleன்றது ஒரு முக்கியமான விஷயம், லார்ஜ் ஸ்கேல் சேஞ்ச் நடக்கிறதும் வந்து முக்கியமான விஷயம். a target fixed under Paris agreement to limit global warming below 2 degree Celsius. இது வந்துட்டு மோஸ்ட் என்ன சொல்கிறது ஃபேமஸ் அவுட்கம் பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் பேசினது. ஓகே, குளோபல் வார்மிங்கை பற்றி பேசியிருப்பாங்க. மெக்கானிசம் டு விச் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ஆர் ரிமூவ்டு ஃப்ரம் தி அட்மாஸ்பியர். இதுக்கும் அதுக்கும் நமக்கு ரெலவெண்ட்டே இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்வியஸ்லி பி. ஓகே, அகெயின் இது ரிலேட்டடாக என்ன PYQ எல்லாம் நம்ம எல்லா டாபிக்ஸை பற்றி பார்க்கும்போதும் அதுக்கு ஒரு கொஸ்டின் கொடுப்போம். அந்த கொஸ்டினுக்கு ரெலவெண்ட்டாக என்ன PYQ வந்திருக்குன்றதையும் நம்ம பார்ப்போம். அப்போ ப்ளூ கார்பன்றது இந்த மாதிரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அது என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக வாட் இஸ் வாட்ன்ற மாதிரி தான் கேட்பாங்க. அதுவும் வித் ரெஸ்பெக்ட் டு கரண்ட் அஃபேர்ஸ் வரப்போ அப்போ வாட் இஸ் ப்ளூ கார்பன் சிம்பிளாக கேட்கலாம். அதேமாதிரி வாட் இஸ் டிப்பிங் பாயிண்ட்ஸ்னு கேட்கலாம். இல்லை இதில் இருக்கிறது எதெல்லாம் டிப்பிங் பாயிண்ட்ஸ்னு கூட கேட்கலாம். ஸோ நமக்கு இந்த அளவுக்கு ஐடியா இருந்தால் போதும். ஓகே, கார்பன் கேப்சர் பை ஓஷன்ஸ் அண்ட் கோஸ்டல் சிஸ்டம்ஸ் தான் நமக்கு ப்ளூ கார்பன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வித் ரெஸ்பெக்ட் டு டிப்பிங் பாயிண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது அகைன் ஒரே இமேஜில் நம்ம சொல்கிற விஷயங்கள் இதோ சொல்லல, கிரீன்லாண்ட் ஐஸ் ஷீட்டு, வெஸ்ட் அண்டார்டிக் ஐஸ் ஷீட்டு, அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரே இடத்துல கூட நமக்கு வில் கெட் தி திங்ஸ். டியூரிங் தி பாண்ட் கிளைமேட் டாக்ஸ் இந்தியா urged caution and sought greater clarity on the definition and use of climate tipping points in international climate negotiations. இதை பற்றி பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன். ஸோ இது எதுக்கு நியூஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அட்வான்சஸ் குளோபல் க்ரீன் ஹைட்ரஜன் லீடர்ஷிப் அண்டர் நேஷனல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன். இப்போ இந்த நேஷனல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷனில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு குளோபலி நேஷனல் க்ரீன் ஹைட்ரஜன்ன்ற ப்ரொடக்ஷனில் ஒரு பெரிய பிளேயராக இந்தியா வந்துட்டு எவால்வ் ஆகிட்டு இருக்குன்றது தான் இதில் சொல்லுவாங்க. அப்போது ஃபஸ்ட்டு க்ரீன் ஹைட்ரஜன் என்னன்னு தெரியணும், தென் நேஷனல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷனில் என்ன பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு க்ரீன் ஹைட்ரஜன் என்னன்னு பார்ப்போம். க்ரீன் ஹைட்ரஜன் என்னன்னா ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ்டு த்ரூ தி எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டர். எலக்ட்ரோலைசிஸ்ன்றது ஒரு ப்ராசஸ் ஆஃப் வாட்டர் யூசிங் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட்டட் என்டையர்லி ஃப்ரம் ரெனியூபிள் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறது தான் நம்ம க்ரீன் ஹைட்ரஜன் சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு ரெனியூபிள் எனர்ஜிலேருந்து வந்ததுனால தான் இது க்ரீன் ஹைட்ரஜன்ன்றதை சொல்கிறாங்க. ஸோ ஓகே, எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் அதே மாதிரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக வந்துட்டு நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குன்னா அதோட ஸ்டாட்டிக் பார்ட்டை தான் கேட்பாங்க. கரெக்டாக அப்படி இருக்கப்போ இந்த விஷயத்துலேருந்து நம்ம க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன்ன்றதுல நம்ம அதோட ஸ்டாட்டிக்கை கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ்னால் என்னன்னா வாட்டர் ப்ளஸ் ரெனியூபிள் எலக்ட்ரிசிட்டிலேருந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுனால நமக்கு அவுட்கமாக என்ன கிடைக்குன்னா ஹைட்ரஜன் ப்ளஸ் இந்த ஆக்சிஜனும் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த ஹைட்ரஜனை எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலுக்கு ஃபீட் ஸ்டாக்காக கொடுக்கலாம், இண்டஸ்ட்ரீஸ்க்கு க்ளீன் ஃபியூலாக நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் எனர்ஜி ஸ்டோரேஜ் மீடியம், எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுற ஒரு மீடியமாகவும் நம்ம இதை
வச்சுக்கலாம். தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபியூல் இது வந்து விச் இஸ் வெரி ஆப்வியஸ். ஓகேவா? இப்போது நேஷனல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷனோட ஆப்ஜெக்டிவ் என்ன ஒரு ஸ்கீம் பார்த்தாலும் அதோட அப்ஜெக்டிவ் ஆர் மிஷன் பார்த்தோன்னா அப்ஜெக்டிவ், டார்கெட்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அவுட்கம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம படிக்கணும். இதோட பிரைமரி அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஆஸ் அ குளோபல் ஹப் ஃபார் தி ப்ரொடக்ஷன், யூட்டிலைசேஷன் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் க்ரீன் ஹைட்ரஜன் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்னு சொல்கிறது. ப்ரொடக்ஷன்லையும் நம்ம ஒரு பிளேயராக இருக்கணும், யூட்டிலைசேஷன்னா யூஸ் பண்ணுறதுல நம்ம ஒரு பிளேயராக இருக்கணும். தென் நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் க்ரீன் ஹைட்ரஜனை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல ஒரு பெரிய பிளேயராக எஸ்டாப்ளிஷ் ஆகணும். குளோபலி நம்ம அப்பா மாறணுன்றதுக்காக இந்த மிஷினை என்லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் மினிஸ்ட்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவல் எனர்ஜி. நம்ம சொன்ன மாதிரி மினிஸ்ட்ரி நம்ம கரெக்டாக படித்து வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் டார்கெட்ஸ். எப்போனா 2030 நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள். க்ரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 5 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் வந்துட்டு ஏர்லி ஆனுவலி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது கூட ரெனியூவல் எனர்ஜியில் வந்து மட்டுமே ஒரு 125 ஜிகாவாட்ஸ் வந்துட்டு நம்ம பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு 8 lakh crores. இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பெருசாக கொஸ்டின்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன். இப்படி சொல்லுவோம் நம்ம அகைன் வந்துட்டு யூபிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் எதுலேருந்து வேணால் கொஸ்டின்ஸ் வரலாம். ஏன்னா இப்போ வந்துட்டு மோர் ஆஃப் ஃபேக்ட்ஸ் தான் அவங்க போயிருக்காங்க. ஸோ இதையும் டெஸ்ட் பண்ணலாம். பட் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. எம்ப்ளாய்மெண்ட் இது மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் தான் இருக்கும். மோர் தென் 6 lakh ஜாப்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் ஆக போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபாசில் ஃபியூல் இம்போர்ட் ரிடக்ஷன் இது வந்துட்டு இந்த இம்போர்ட் ரிடக்ஷனால் நமக்கு என்ன எவ்வளோ சேவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஓவர் 1 lakh crore வந்து சேவ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இதில் இதோட முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா எமிஷன் ரிடக்ஷன் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா 50 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் வந்து ஆனுவலி வந்துட்டு நம்ம கர்ப் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து கேட்டால் க்ரீன் ஹைட்ரஜன் என்னென்னு கேட்க முடியும், இல்லைனா எலக்ட்ரோலைசிஸ் பற்றி கேட்க முடியும், இல்லைனா அவுட்கம்ஸை பற்றி கேட்க முடியும். ஓகே, ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் தி க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன். பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹைட்ரஜன் இஸ் ப்ரொடியூஸ்டு த்ரூ எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டர் யூசிங் ரெனியூவல் எனர்ஜி சோர்சஸ். இது கரெக்ட். ஓகே, த மிஷன் இஸ் பீங் இம்ப்ளிமெண்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் பவர். இல்லை இப்போ தான் பார்த்தோம் மினிஸ்ட்ரி ஆஃப் ரெனியூவல் எனர்ஜின்னு சொல்லிட்டு. அப்போது மோஸ்ட்லி வந்துட்டு யூபிஎஸ்சியில் பார்த்தா மினிஸ்ட்ரிஸை செக் பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பவர்ன்ற மினிஸ்ட்ரி தப்பு. அப்போ 2 எலிமினேட் பண்ணாலே டேரெக்டாக வில் கெட் இன் டு தி தேர்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் பி 1 and 3. இருந்தாலும் அந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு வாட்டி படிங்க. இட் சீக்ஸ் டு ப்ரொமோட் இண்டிஜினியஸ் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸ் இன் தி ஹைட்ரஜன் வேல்யூ செயின். இண்டிஜினியஸ்னா என்ன, நம்ம நேட்டிவாகவே இதை வந்துட்டு நம்ம மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுன்றது தான் இதோட எய்ம்ன்றதை நம்ம பார்த்தோம். குளோபல் ஹப்லாம் பார்த்தோம்ல. ஸோ அதனால் ஆன்சர் வந்துட்டு பி. ஸோ இதோட PYQ ரெஃபரன்ஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக க்ரீன் ஹைட்ரஜன்லேருந்து கொஸ்டின் வந்திருக்கு. இட் கேன் பி யூஸ்ட் directly as a fuel for internal combustion. It can be blended with natural gas and used as fuel for heat or power generation. என்ன பண்ணியிருக்காங்க, அதோட ப்ராசஸ்ஸு தென் அதோட அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் அதுவும் அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் இருக்குது. அப்போது இதை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஓரியன்டாகவும் நம்ம பார்த்தாலே போதும். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சி. இது வந்துட்டு ஒரே இமேஜில் அகைன் சொன்ன மாதிரி கொடுத்துருக்காங்க. மினிஸ்ட்ரி ஒரே இதில் நமக்கு அப்ஜெக்டிவ் எதை ப்ரொமோட் பண்ணுது அந்த மாதிரி இருக்குது. நம்ம ரிவிஷன் ப்ராசஸ்க்கு இதை யூஸ் பண்ணணும். நம்ம சொன்ன எல்லாமே இதில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்த முக்கியமான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா விக்ரம்-1 ராக்கெட். ஓகே, அந்த விக்ரம்ன்ற நேம் எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேமஸ் சயின்டிஸ்ட் இருக்கார்ல விக்ரம் சாராபாய், அவங்களோட அவங்களுக்கு ட்ரிபியூட் கொடுக்கணுன்ற மாதிரி தான் அவங்களோட இந்த இதுக்கு ராக்கெட்டுக்கு அவரோட நேம் வச்சுருப்பாங்க. விக்ரம்-1 இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் ப்ரைவேட்லி டெவலப்டு ஆர்பிட்டல் ராக்கெட் கியர்ஸ் அப் ஃபார் லான்ச். அப்போ லான்ச்சுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குன்ற மாதிரி நியூஸில் இருக்குது. அதனால தான் நமக்கு இதில் வந்திருக்கு. இந்தியாஸ் நோட் ப்ரைவேட்டுன்றது இங்கே கீவேர்டு. ப்ரைவேட்டை நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். இப்போலாம் வந்துட்டு நிறைய கொஷின்ஸ் வந்து டேரெக்டாக ஆர்கனைசேஷன்லேருந்து கூட கேட்குறாங்க, யார் டெவலப் பண்ணான்ற மாதிரி. ஸோ அதுவும் நம்ம பார்த்துக்கணும். நம்ம சொன்ன மாதிரி நேம்ட் ஆஃப்டர் தி நோட்டபிள் ஸ்பேஸ் பயனியர் விக்ரம் சாராபாய். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அகைன் சயின்ஸ் சொன்ன மாதிரி அதோட ஸ்டாட்டிக் பார்ட்ஸ் அதோட ஃபீச்சர்ஸ் பற்றி கேட்பாங்க. அப்போ அப்படி இருக்கப்போ டெவலப் யார் பண்ணாங்கன்னா ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் அப்படின்ற ஒரு ஏஜென்சி தான் பண்ணாங்க. ஸோ இது நமக்கு தெரியணும். தென் டைப் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டல் கிளாஸ் லான்ச் வெஹிக்கிள். ஆர்பிட்டல் கிளாஸ்னு என்னென்னா ஆர்பிட்டுக்கு போகிற அளவுக்கு லான்ச் வெஹிக்கிள் இருக்கும். ஸோ நமக்கு எர்த்தை தாண்டி இருக்க ஆர்பிட்ஸ்க்கு போகிற லான்ச் வெஹிக்கிள் தான் நமக்கு சொல்கிறோம். தென் ஸ்டேஜஸ் வந்து நமக்கு தெரியும் எத்தனை ஸ்டேஜ், மல்டி ஸ்டேஜா, சிங்கிள் ஸ்டேஜா, 2 ஸ்டேஜான்னு சொல்லிட்டு, சாலிட் லிக்விட் அந்த மாதிரி நிறைய இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேஜஸ் வந்து சாலிட் ஃபியூல் தான் யூஸ் பண்ணுறாங்க. தென் 4th ஸ்டேஜ் தான் வந்துட்டு நமக்கு வந்து ஹைப்பர்காலிக் லிக்விட் ஃபியூல்னு சொல்கிறாங்க. ஹைப்பர்காலிக்னா என்னென்னா இப்போ நமக்கு வந்துட்டு இக்னிஷன் வந்துட்டு ரொம்ப இன்ஸ்டன்டேனியஸாக நடக்கும். ஓகே, வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் திங் இது பண்ணாமல் டக்குன்னு இக்னிஷன் நடக்கிறது தான். அது வந்துட்டு ஆக்சிடைசர் கூட கம்பைன் ஆகி சீக்கிரம் இக்னைட் பண்ணுன்றதுக்காக தான் அந்த ஃபியூலை யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பேலோடு டு LEO அண்ட் பேலோடு டு SSOன்னு சொல்கிறாங்க. LEOனா லோ எர்த் ஆர்பிட். இந்த லோ எர்த் ஆர்பிட் மீடியம் எர்த் ஆர்பிட்னா எப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்மளது எர்த்தில் இருந்துட்டு அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது. லோ எர்த்துனா எர்த்துலேருந்து ரொம்ப கிட்ட இருக்குது. அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கம்யூனிகேஷன் பர்பஸு, நேவிகேஷன் பர்பஸு அந்த மாதிரி விஷயங்களுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இது வந்துட்டு பேலோடுனா என்னென்னா வெயிட், எவ்வளோ வெயிட்டு தூக்கிட்டு போக முடியும், அப் டு 350 kilograms. அது வந்துட்டு லோ எர்த் ஆர்பிட்னு சொல்லுவாங்க. SSO சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட்னா என்னென்னா
இந்த ஆர்பிட்டும் சன்னும் சின்க்ரனஸாக இருக்கும், அது கூட அப்படியே சிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு வந்து சன் சின்க்ரனஸ் ஆர்பிட்னு சொல்லுவோம். ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஆல் கார்பன் கம்போசிட். ஆல் கார்பன் கம்போசிட்னா என்னென்னா லைட் வெயிட்டான மெட்டீரியல், ஆனால் ரொம்ப என்டியர் பண்ணும், ஸ்ட்ராங்கான கேப்பபிலிட்டி இருக்க மெட்டீரியல். நமக்கு ஏர் ஸ்பேஸில் இந்த மாதிரி சயின்டிஃபிக் ரிலேட்டடாக போகிறப்போ நமக்கு லைட் வெயிட்டாக இருந்தால் தான் பெட்டராக இருக்கும். அட் த சேம் டைம் எண்டூரன்ஸ் அதிகமாக இருக்கணும். ஓகே, ஸ்பெஷல் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டட் இன்ஜின்ஸ் இருக்கும். ஸோ 3D பிரிண்டட் இன்ஜின்ஸ் தான் இதில் முக்கியமான ஒரு கீவேர்டு. தென் ரேபிட் லான்ச், நம்ம சொன்ன மாதிரி அது சீக்கிரமாக லான்ச் பண்ணலாம், அதுக்கு வந்து நம்ம ஹைடெக் ஸ்பீடில் இருக்குன்றது சிம்பிளான விஷயம். ஓகேவா? ஸோ கொஸ்டின் ஏரியா பார்த்தீங்கன்னா என்ன கேட்கலாம் பார்த்தீங்கன்னா, வித் ரெஃபரன்ஸ் டு தி விக்ரம் 1 ராக்கெட் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு விக்ரம் 1 இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட்லி டெவலப்ட் ஆர்பிட்டல் கிராஸ் ராக்கெட் டெவலப்டு பை ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ். இதில் எதை செக் பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நமக்கு தெரியுதா, அப்புறம் இந்த ப்ரைவேட்லி ஃபஸ்ட்டு இந்தியாஸ் ஃபஸ்ட் ப்ரைவேட்லின்றது நமக்கு தெரியுதா, அந்த மாதிரி தான் இதில் கேட்ச். ஓகே, செகண்ட் ஆல் 4 ஸ்டேஜஸ் ஆஃப் விக்ரம் 1 யூஸ் சாலிட் ஃப்ளூயில் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். யூஸ்வலாக இந்த ஆளுன்னு வரும்போதே நம்ம தப்புன்னு போட தேவையில்ல, ஆனால் இங்கே ஒரு நம்ம காஷியஸாக ஹேண்டில் பண்ண வேண்டிய நெசசிட்டி இருக்குது. ஓகே, அப்படி பார்க்குறப்போ இதில் நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு 3 வந்து சாலிடு, செகண்ட் வந்து ஹைப்பர்காலிக் ஃபியூல்னு பார்த்தோம். ஸோ அப்போ இது வந்துட்டு விச் மேக்ஸ் தி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். அப்போ நமக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா A1 ஒன்லி. ஸோ கொஸ்டின் வந்துட்டு நம்ம அகைன் ஹெட்லைன்ஸில் நம்ம என்ன விஷயம் வேணால் படிப்போம், அது நியூஸில் என்ன வேணால் படிப்போம், ஆனால் அந்த நியூஸ் வந்துட்டு எப்படி கொஸ்டினாக மாறுதுன்னு யாருக்கு தெரியுதோ அவங்களால தான் இந்த கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ண முடியும். அவங்கள தான் கரண்ட் அஃபேர்ஸ் ஈஸியாக படிப்பாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்டும் நம்ம இந்த இனிஷியேட்டிவில் அடிக்கடி டச் பண்ணுவோம். ஓகே, ஸோ PYQல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ன்றது ரொம்ப ஃபேவரட்டான ஏரியா. ஓகே, PSLV லான்ச் சேட்டலைட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் எர்த் ரிசோர்ஸஸ் மானிட்டரிங், வேறு PSLV வச்சு கம்பேர் பண்ணியிருக்காங்க. GSLV Mark 3 பற்றி கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கப்போ இதை பற்றியும் கொஸ்டின் வரலாம். ஓகே, இது வந்து சும்மா ரெஃபரன்ஸ்க்காக தான். இந்த கொஸ்டினும் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா இட் வில் டேக் சம் டைம். ஸோ ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருப்போம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் PDF போடும், அதை பார்த்து நீங்கள் பொறுமையாக படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம சொன்ன எல்லா விஷயமும் ஒரே இதில் வந்துடும். ஓகேவா? ஓகே, இது வந்து ராமன் இன்ஜின், இதை மறந்துட்டோம். ராமன் இன்ஜின் வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ராமன் இன்ஜின் நம்ம சர் சி ராமனோட அவங்களுக்கு அவரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் அந்த ராமன் இன்ஜின் வச்சுருப்பாங்க. விச் இஸ் அட்வான்ஸ்டு, அந்த 3D பிரிண்டட் இன்ஜின்லாம் சொல்கிறோம்ல, அதனால தான் ராமன் இன்ஜின்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் பெயில். ஓகே, டிஃபால்ட் பெயிலுன்றது இப்போ எதுக்கு நியூஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் பெயில் ஒன்லி இஃப் சார்ஜ் ஷீட் இஸ் நாட் ஃபில்ட் ஆன் டைம். சுப்ரீம் கோர்ட் வந்து ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ டிஃபால்ட் பெயில்னால் என்ன, அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸில் கொடுக்கலாம், அதை வந்து எதெல்லாம் கர்டைல் பண்ணுது, எதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணுதுன்றதை மட்டும் பார்ப்போம். அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு விஷயம் எந்த ப்ரொவிஷனில் பார்த்து இந்த அளவுக்கு டீப்பாக போகுதில்ல, BNSSல இந்த செக்ஷனில் இருக்கலாம் போக தேவையில்ல. ஆனால் சும்மா இப்போ பார்க்குறப்போ பண்ணிக்குவோம். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எது பெஸ்ட் வே அப்படின்னு ஐடியல் வே டு ரீட் கரண்ட் அஃபேர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டெய்லி படிக்கிறது தான் ஆர்கானிக்காக படிக்க முடியும். இல்லைனா நம்ம ஒரே மாதத்தில் மந்த்லி எடுத்து பார்க்குறப்ப டம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம ஓகாட் பியூட்டிஃபுல்னு எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கப்போ டெய்லி இப்போ நம்ம இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா 5 டாபிக்ஸ்னு பார்க்குறப்போ மந்த்லி சம் வந்துட்டு 20 டாபிக்ஸ் வருமா, 5 4 20 கரெக்ட் 20 டாபிக்ஸ் வரப்போ டெய்லி 5ன்றப்போ வீக்லி 20 நமக்கு வந்துட்டு 25 4 வீக்ஸ் வந்து ஒரு 100 டாபிக்ஸ் இருக்கும். இந்த 100 டாபிக்ஸை பார்த்தாலே ஓரளவுக்கு டீசென்ட் கவரேஜ் கிடச்சிரும். ஓகேவா? ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி ஸ்டாட்டிக்கில் தான் நமக்கு காம்படிட்டர்ஸோட எட்ஜுக்கு ஆரம்பிக்க முடியும். கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளுக்கு தந்தால் போதும். ஓகேவா? ஸோ அப்போது செக்ஷன் 187 BNSS 2023 இருந்திருக்கு. அப்புறம் CRPCயில் இருக்குன்ற மாதிரி முன்னாடி CRPC இருந்ததை சொல்கிறாங்க. இதோட நேச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி ரைட். ஓகே, பாலிட்டியில் கரண்ட் அஃபேர்ஸ் வரப்போ என்னென்னா நியூஸில் ஒரு ஆர்டிக்கல் இருந்ததுன்னா அதோட ஸ்டாட்டிக் பார்ட்டை பற்றி தான் கேட்பாங்க. ஓகே, நான் சொன்னல இப்போ லடாக் பீப்புள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா 371 தான் கொஸ்டின் வரும். கரெக்டாக? இப்போ ரிலீஜியஸ்லி ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா ஆர்டிகல் 25 தான் கொஸ்டின் வரும். அந்த மாதிரி இப்போ ஸ்டாச்சுட்டரி ரைட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரைட் வந்துட்டு ஒரு ஆக்ட்லேருந்து அதுக்கு பவர் வரும். ஓகேவா? இப்போ நமக்கு இன்னொரு விஷயம் இருக்குது, கான்ஸ்டியூஷனல் ரைட்னு ஒன்று இருக்குது, ஸ்டாச்சுட்டரி ரைட்னு இருக்குது. கான்ஸ்டியூஷனல் ரைட்னா என்னென்னா கான்ஸ்டியூஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நமக்கு அந்த ரைட் வந்துட்டு கான்ஸ்டியூஷன்லேருந்து நமக்கு பவர் வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு. அப்போ இது வந்து இட் இஸ் நத்திங் ஜஸ்ட் அ ஸ்டாச்சுட்டரி ரைட். ஓகேவா? எதுக்காக பர்பஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பர்சனல் லிபர்ட்டி அகெயின்ஸ்ட் ப்ரொலாங்டு டிடென்ஷன் வித்தவுட் கம்ப்ளீஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வந்துட்டு முடிக்காமல் இவங்க வந்துட்டு அவங்கள டிடென்ஷன்லேயே வச்சுருக்காங்க. அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த டிஃபால்ட் பெயில்னு கொடுக்குறோம். இது எந்த ஆர்டிகளில் நம்ம கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21. இப்போ நம்ம இன்றைக்கே வந்துட்டு 2 ஆர்டிகல் பார்த்துருக்கோம். ஆர்டிகல் 371 பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் இப்போ ஆர்டிகல் 21 பார்த்துருக்கோம். இப்போ இந்த 2 ஆர்டிகல் படி ஸ்டாட்டிக்கில் படித்து வச்சுக்கணும். ஓகே, தென் என்னென்னா ஃபெயிலியர் டு கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ஃபைல் சார்ஜ் ஷீட் வித்தின் ப்ரிஸ்கிரைப்டு பீரியட். இது வந்துட்டு இந்த விஷயம் கீழே சொன்ன விஷயம் பண்ணலனா தான் நம்ம டிஃபால்ட் பெயிலே போக முடியும். ஓகேவா? இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா 2 விஷயம் இருக்குது. இப்போ இது வந்துட்டு எப்போ நமக்கு இது அப்ளிகபிள் ஆகும், எந்த அஃபென்ஸுக்கு எங்கே அப்ளிகபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆஃபென்ஸ் பனிஷபிள் வித் இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 10 years 10 yearsக்குள்ளே இருக்குது அப்படின்னா எப்போ நமக்கு இன்வெஸ்டிகேஷன் முடியணும்னா 60 daysக்குள்ளே முடியணும்.
ஓகேவா 10 இயர்ஸ்க்கு அதிகமாக இருக்குது அஃபென்ஸ் பனிஷபிள் வித் டெத் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் இம்ப்ரிசன்மெண்ட் ஆஃப் 10 இயர்ஸ் ஆர் மோர் அதை தாண்டி மீதி இருக்கிறதுனா பார்த்தீங்கன்னா 90 டேஸில் இன்வெஸ்டிகேஷன் முடியணும் அப்படி இன்வெஸ்டிகேஷன் முடியாமல் நீங்கள் டிடென்ஷனில் வச்சுருந்தீங்கன்னா இதை அப்ளை பண்ணலான்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க ஓகே ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஃபரன்ஸ் டு தி கான்செப்ட் ஆஃப் டிஃபால்ட் பெயில் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இட் இஸ் அ ஸ்டாச்சுட்டரி ரைட் அவைலபிள் டு அன் அக்யூஸ்ட் when the investigation is not completed within the prescribed period and within the prescribed period என்றதை நம்ம பார்த்தோம் ஓகேவா 90 days 60 daysன்னு சொல்லிட்டு okay the right can be claimed only after the expiry of the prescribed period and before a valid charge sheet filed இது நம்ம பார்த்தோம் இதுக்காக தான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இல்லை இதுக்காக தான் இதோட பர்பஸ்ன்னு சொல்லிட்டு it is available only in cases involving offences punishable with imprisonment of less than 10 years 10 years கம்மியாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் இது அவைலபிள் ஐ மீன் அப்ளிகபிள்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி கிடையாது 2 கேசஸ்க்குமே பார்த்தோம்ல ஸோ விச் மேக்ஸ் தி தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங்னாலே 3மே எலிமினேட் பண்ணலாம் we are left out with only one okay that is 1 and 2 only ஸோ இதுக்கு முன்னாடி PYQ-ல இது ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த when a prisoner makes out a sufficient case parole பற்றி கொஸ்டின் வந்திருக்குன்றனால இதுவும் அதோட அசோசியேட் திங்கிறனால கொஸ்டின் வரலாம் யார் ரூல் மேக் பண்ணுறா அப்படின்ற மாதிரிலாம் வந்திருக்கும் ஸோ அந்த விஷயம் நமக்கு அது ரிலேட்டாக இருக்குன்னா இதுவும் கொஸ்டின்ஸ் ஷூட் ஆகலாம் ஓகேவா அகைன் ஒரே இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க கேஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க ஷௌர்யா சுனில்குமார் சிங் சிபிஐ ஓகே ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்னப்போ அந்த கேஸ்லாம் வராது மெயின்ஸில் யூஸ் பண்ணலாம்ன்றதுக்காக நம்ம எடுத்துருக்கோம் ஓகே ஸோ நம்ம சொன்ன எல்லாமே இதுலேயே இருக்கும் ஓகேவா ஜூலை 1 தான் ஜட்மெண்ட் வந்து டெலிவர் ஆகிருக்கு ஓகே ஓகே நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபைடு ஹெல்த் இன்டர்ஃபேஸ் யூனிஃபைடு ஹெல்த் இன்டர்ஃபேஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் குளோபல் ஒரு யூனிஃபைடு ஒரு நெட்வொர்க் தான் நம்ம யூனிஃபைடு ஹெல்த் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம் யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காரு யூனிஃபைடு ஹெல்த் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு ஏன்னா இன்டர்ஆப்பரபிள் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் ஹெல்த் சர்வீஸ் நம்ம எல்லாமே டிஜிட்டல் வந்திருக்குன்றப்போ எதனால் ஹெல்த் நம்ம டிஜிட்டைஸ் பண்ண முடியாது இப்போ நம்மளோட ஷாப்பிங் ஹிஸ்ட்ரி தெரியணும்னா அந்த ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிடும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட என்டையர் ஷாப்பிங் ஹிஸ்ட்ரி தெரியும்னா எல்லா ஆப்பையும் ஒன்றா லிங்க் பண்ணிட்டு உங்களோட ஷாப்பிங் ஹிஸ்ட்ரி என்னன்னு கேட்டால் நம்மளால் எடுக்க முடியும் இல்லை நம்மளோட நம்ம ஃபுட் ஹிஸ்ட்ரி அப்படின்னா நம்ம ஃபுட் ஆன்லைன் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம எல்லா ஆப்பையும் எடுத்து பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் அந்த மாதிரி நம்மளோட ஹெல்த் ஹிஸ்ட்ரி எப்படி எடுக்க முடியாமல் இருக்கும் புரியுங்களா அப்படி எடுக்கிற ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் நமக்கு வந்து இந்த யூனிஃபைடு ஹெல்த் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம் ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னா எனேபிள் சீம்லெஸ் இன்ட்ராக்ஷன் சீம்லெஸ்னால் அது ஒரு ஃப்ளோவாக ஒரு எந்த ஒரு இன்டர்ன்ஸும் இல்லாமல் அசால்ட்டாக பண்ணுற ஒரு விஷயம் சீம்லெஸ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் பேஷண்ட்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் அக்ராஸ் மல்டிபிள் டிஜிட்டல் ஹெல்த் பிளாட்ஃபார்ம்ஸ் வேறு பிளாட்ஃபார்ம்ஸில் இருந்தாலும் அதை வச்சு நம்ம சொல்ல கன்சல்டேஷன் ப்ராசஸ் மாதிரி இதை வச்சுக்கலாம் இட் எனேபிள்ஸ் கன்சென்ட் பேஸ்ட் ஷேரிங் இதுதான் முக்கியமான விஷயம் இப்போ நம்ம அதேமாதிரி படிக்கிறப்போ எந்த பாயிண்ட் படிக்கணும்னு இருக்கும் இப்போ டிஃபால்ட் பெயிலே எடுத்திங்கனாலும் டிஃபால்ட் பெயிலே ஒரு 30 பாயிண்ட் நம்ம படிக்க முடியும் ஓகேவா ஆனால் அதுலேருந்து எந்த ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் எக்ஸாமில் கேட்கலான்றது நம்ம இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் மூலிமா தெரிஞ்சுக்க முடியும் அப்போ இதை கண்டிப்பாக கேட்பான் இட் எனேபிள்ஸ் கன்சென்ட் பேஸ்ட் ஷேரிங் இப்போ இந்த ஹெல்த் டேட்டாவை ஷேர் பண்ணுறோம் அது கன்சென்ட் பேஸில் ஷேர் ஆகுதா இல்லையா அது கன்சென்ட் வந்து நெசசிட்டியாக இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் ஸோ கன்சென்ட் பேஸ்டு ஷேரிங்கிறது ரொம்ப முக்கியமான இது விஷயம் என்னெல்லாம் யூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ABHA ஓகேவா ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் அதில் வந்துட்டு நமக்கு என்ன எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ஐடென்டிஃபையர் இவங்க தான் பேஷண்ட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுல இருக்குது இப்போ நமக்கு ஆதார் நம்பர் கொடுத்தா இவங்க நம்ம ஆதார் நம்பர் வச்சு எல்லா டீட்டெயில்ஸும் வரலாம் அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் 4 ஆஸ்பெக்ட்டையும் கவர் பண்ணுறாங்க ஓகேவா ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் ரெஜிஸ்ட்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு இவங்க தான் டாக்டரா இவங்க தான் இது பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஃபெசிலிட்டி ரெஜிஸ்ட்ரி HFR ஃபார் ஃபெசிலிட்டி வெரிஃபிகேஷன் அப்போ ஃபெசிலிட்டி நம்ம என்ன ஃபெசிலிட்டி அவைல் பண்ணுறோன்றதை அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க தென் ஃபைனலி ஹெல்த் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் செக்யூர் அண்ட் கன்சர்ன் ட்ரிவன் ஷேரிங் ஆஃப் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் நம்மளோட என்டையர் ஹெல்த் ஹிஸ்ட்ரி இப்போ நான் வந்துட்டு என்னோட நேமை போடுறேன் இப்போ ஆகாஷ்னு போடுறேன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கு அதெல்லாம் இருக்குது க்யூர் ஆச்சா இல்லையா அப்படின்ட்டு என்டையராக தெரியணும் இந்த டாக்டர் இப்போ நமக்கு வந்து ட்ரீட் பண்ணாருன்ற மாதிரி ஓகேவா ஓகே நமக்கு பார்த்தீங்கன்னா எதுக்குள்ளே இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷினில் இருக்குது நோடல் ஏஜென்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி மோஸ்ட்லி இது ரெண்டுலேருந்து தான் கேட்பாங்க அப்புறம் நேச்சர் பார்த்தீங்கன்னா இன்டர்ஆப்பரபிள் டிஜிட்டல் ஹெல்த் நெட்வொர்க் இன்டர்ஆப்பரபிள்னால் வேறு இதுலேருந்து ஆப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெசிலிட்டி ஓகே தென் ரோல் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் லேயர் ஆஃப் ABDM அப்போ நம்ம இந்த இன்டர்ஃபேஸ் இருக்கிறப்போ நிறைய லேயர்ஸ் இருக்கும் ஓகேவா அதில் சர்வீஸ் லேயர் தான் இது இந்த UHIன்றதை சொல்கிறாங்க அப்ஜெக்டிவ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னேன் என்ன அப்ஜெக்டிவ்னா இம்ப்ரூவ் ஆக்சசிபிலிட்டி டிஸ்கவரபிலிட்டி அண்ட் இன்டர்ஆப்பரபிலிட்டி இன் ஹெல்த் கேர் ஓகேவா அப்போ நமக்கு ஆக்சஸ் இருக்கணும் நம்மளால் டிஸ்கவர் பண்ண முடியும் இன்டர்ஆப்ரேட் பண்ண முடியும் ஓகேவா அகைன் மேலேயே பார்த்தோம் பேஷண்ட் ஐடென்டிஃபைக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் அப்போ அந்த அக்கௌண்ட்டில் நமக்கு அதில் வந்து நம்ம அக்கௌண்ட் வச்சுருக்கோம்னா நம்மளோட என்டையர் ஹெல்த் ஹிஸ்ட்ரியும் எடுத்துடுற மாதிரி இருக்கும் இதை வச்சு நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ஹெல்த் இஷ்யூன்னு போகிறோன்னா நம்மளோட ப்ரீவியஸ் பாஸ்ட்டை வச்சுட்டு நமக்கு இப்போ என்ன இருக்குன்றதை தே கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை ஓகே தென் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அண்ட் இன்டர்ஆப்பரபிள்
digital network under the ABDM இது பார்த்தோம். It enables consent based sharing of health data through HI எக்ஸ்சேஞ்ச் ஃப்ரேம்வொர்க். இது மூலமா நமக்கு கன்சென்ட் பேஸ்ட் இதுதான் கேட்பாங்க. ஓகேவா, இது ஈஸியான கொஸ்டின் தான், நமக்கு இதை வச்சு ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே, அகெயின் அங்கே பாருங்கள் PYQல டேரெக்டாகவே இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷின்றப்போ என்னெல்லாம் இருக்குது, ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் ஹாஸ்பிட்டல் மஸ்ட் அடாப்ட் இட். அப்போ யாரை அடாப்ட் பண்ண சொல்கிறாங்க, ஒன்லி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலா இல்லை பப்ளிக் ஹாஸ்பிட்டலா அப்படின்ற மாதிரி எய்ம்ஸ் டு அச்சீவ் அவங்களோட அப்ஜெக்டிவ் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ்ன்றது தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதை வந்துட்டு அப்ஜெக்டிவ் என்னன்றது நமக்கு தெரியும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சீம்லெஸ் போர்ட்டபிலிட்டி அக்ராஸ் தி கண்ட்ரி. இப்போ நம்ம இதுதான் இருக்கும் சீம்லெஸ் போர்ட்டபிலிட்டி, சீம்லெஸ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் பேஷண்ட் அண்ட் தி ஹெல்த் கேர் இதுன்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி இதை வச்சும் கேட்கலாம். ஓகே, ஸோ அகைன் ஒரே இதில் வந்திருக்க விஷயம் யார் டெவலப் பண்ணால் என்ன விஷயம், கனெக்ட் பேஷன்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் த்ரூ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் பில்ட் ஆன் ஓப்பன் ப்ரோட்டோகால் சிமிலர் டு UPI, ஒரு UPI மாதிரி. ஓகேவா, இப்போ நம்ம UPI அக்கௌண்ட் வச்சா எல்லாமே தெரிஞ்சிடல, அந்த மாதிரி தான் இது சர்வீஸ் லேயர். இது எல்லாமே இதில் பார்த்துக்கோங்க. எனேபிள்ஸ் அப்பாயின்மெண்ட் புக்கிங் அண்ட் டெலி கன்சல்டேஷன். ஓகேவா, ஃபோன்லேயே நம்ம கன்சல்டேஷன் பார்த்துக்கலாம், அந்த விஷயம்லாம் கூட இதில் பண்ண முடியுது. ஓகே தென் அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டாபிக்னு நினைக்கிறேன். இது லாஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. அதேமாதிரி இப்போ ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்தி ஆர் சான்ஸ்கிரிட் வேர்டில் தான் இருக்குன்றப்போ நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணுன்றப்போ அந்த வேர்டோட இங்கிலீஷ் மீனிங் நமக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். பிஎம்னா பிரதான் மந்திரி, நமக்கு வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு தெரியணும். KSYனா கிருஷினா யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறது. சிஞ்சாய்னா இரிகேஷன் சொல்கிறது. ஓகேவா, ஒய்னா யோஜனா ஸ்கீம்னு தெரியும். அப்போது இரிகேஷன் பேஸ்டு அக்ரிகல்ச்சருக்கு தான் இந்த ஸ்கீம் ஃபோக்கஸ் பண்ணுறது நமக்கு தெரியணும். ஓகே, அந்த வேர்டு தெரிஞ்சால் தான் இப்போ நாளை பின்ன வேறு எங்கேயா கிருஷின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓகே இட் இஸ் ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர் ஆர் ஃபார்மிங்கிறது நமக்கு தெரிய வரும். இப்போ எந்த ஒரு சான்ஸ்கிரிட் ஆர் ஹிந்தி வேர்டு இருந்தாலும் அதோட இங்கிலீஷ் மீனிங்கை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அகைன் எதுக்கு நியூஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 years ஆஃப் PMKSY நடந்திருக்கு. ஓகே, அப்போது ஒரு ஸ்கீம் வந்துட்டு 10 years நடந்திருக்குன்னா அதோட அப்ஜெக்டிவ்ஸ்லேருந்து கேட்பாங்க, மினிஸ்ட்ரிலேருந்து கேட்பாங்க, இப்போ டார்கெட்ஸ் எதாவது வச்சுருக்காங்களான்னு கேட்பாங்க. இப்போ அதேமாதிரி இந்த காம்பனன்ஸ் எதாவது இருக்கான்றது கேட்பாங்க, அதில் எதாவது ஃபண்ட் இருக்கா அந்த மாதிரி சொல்லிட்டு இப்படி தான் ஸ்கீம்ஸ் படிக்கணும். அதேமாதிரி இப்போ ஸ்கீம்ஸ் எந்தெந்த ஸ்கீம்ஸ் நம்ம எப்படி ஆர்டிகல்ஸ் சொல்லணும், ஸ்கீம்ஸும் அதே மாதிரி தான் எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் படிக்க முடியாது. என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா PYQல இருக்க ஸ்கீம்ஸ் படிக்கலாம், ப்ளஸ் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் இருக்க ஸ்கீம்ஸை படிக்கலாம். ஓகே, இல்லை கான்ட்ரவர்ஷியலாக அதாவது ஸ்கீம்ஸ் வரும்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் MG நரேகா இப்போ கூட ரீநேம் பண்ணாங்களே, அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எடுத்து படிச்சுக்கிட்டா இட் வில் பி பெட்டர். நம்ம சொன்ன மாதிரி மீனிங் பார்த்துருவோம். இதிலே சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் 2 டைப் இருக்கும், சென்ட்ரலி செக்டார்ட் ஆர் சென்ட்ரல் ஸ்பான்சர்டு. சென்ட்ரல் செக்டார்ட்னா என்னென்னா 100% ஆஃப் த ஃபண்டு வந்துட்டு நமக்கு யூனியன் கவர்மெண்ட் கிட்ட தான் வரும். சென்ட்ரலி ஸ்பான்சர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் ஷேர் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்டு. அப்போ ஸ்கீம்னாலே ஃபஸ்ட்டு பேசிக் பேர் மினிமமாக இது தெரிஞ்சிருக்கும். அது வந்து சென்ட்ரலி செக்டார்டா சென்ட்ரலி ஸ்பான்சர்டா. மோஸ்ட்லி இதை வச்சு நம்ம எலிமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, எதுக்கு பண்ணிடுவாங்க பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் ஃபிசிக்கல் ஆக்சஸ் ஆஃப் வாட்டர் ஆன் ஃபார்ம் அண்ட் எக்ஸ்பேண்ட் கல்டிவேபிள் ஏரியா அண்டு அண்டர் அஷ்யூர்ட் இரிகேஷன். அப்போ இரிகேஷன் மூலிமா நம்மளோட கல்டிவல் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறோம், ப்ளஸ் வாட்டர் ஆக்சஸை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் பேசிக் கோர் அப்ஜெக்டிவ். எதெல்லாம் கவர் பண்ணோம் அப்படி நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், அக்ரிகல்ச்சர் இப்போ இது பார்த்தோன்னே ஃபார்மிங்லாம் பார்த்தோன்னா அப்போ அக்ரிகல்ச்சர் மட்டும் தான் போல அப்படின்னு இருக்கும். அப்படிலாம் கிடையாது, மற்ற ஏரியாஸும் ஃபோக்கஸ் பண்ணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு, அக்ரிகல்ச்சர், ஈவன் இண்டஸ்ட்ரீஸுக்குமே இது ஃபோக்கஸ் பண்ணுது. ஓகேவா, இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ் ஃபார் எஃபிஷியன்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஓகே, டெடிகேட்டட் ஃபண்ட்ஸ், இது வந்து ஃபண்ட்ஸ் யார் மேனேஜ் பண்ணுறாங்க, நபார்டு. ஓகே, நபார்டுன்ற ஆர்கனைசேஷன் தான் வந்துட்டு இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறாங்க. இவங்க வந்துட்டு அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான ஆள். அப்போ 2 ஃபண்டு இருக்குது, ஒன்று வந்துட்டு லாங் டேர்ம் இரிகேஷன் ஃபண்டு, இன்னொன்று மைக்ரோ இரிகேஷன் ஃபண்டு. கரெக்டாக, ஆமாம், மைக்ரோ இரிகேஷன் ஃபண்டு. அப்போ லாங் டேர்ம் இரிகேஷன் ஃபண்டுன்றது என்ன பண்ணணும்னா ஃபண்டிங் அண்ட் ஃபாஸ்ட் ட்ராக்கிங் இன்கம்ப்ளீட் மேஜர் அண்ட் மீடியம் இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ். ஃபண்டிங்னா என்னது, ஃபண்டு பண்ணும், காசு கொடுக்கும். ஃபாஸ்ட் ட்ராக்கிங்னா இப்போ டிலேஸ் இருக்கும், அந்த டிலேஸ்லாம் நம்ம சீக்கிரம் இப்போ கிளியரன்ஸ்லாம் பிரச்சனை இருக்குன்னா அந்த கிளியரன்ஸை சீக்கிரம் கொடுத்துட்டு அந்த ஸ்கீமை கிக் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் ஃபாஸ்டன் பண்ணி விடும். ஓகே, தென் மைக்ரோ இரிகேஷன் ஃபண்ட் என்னன்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு ஸ்டேட்ஸ் ஃபார் மைக்ரோ இரிகேஷன் அட் கன்செஷனல் ரேட்ஸ். அப்போ ஸ்டேட்ஸ்க்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குது, அதுவும் கன்செஷனல் லோன்ஸ் தான். கன்செஷனல்னா ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஓகேவா, யார் மானிட்டரிங் பண்ணி பார்த்தீங்க. இது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டர் மினிஸ்ட்ரியல் கோஆர்டினேஷன் இருக்கக்கூடிய ஸ்கீம். இன்டர் மினிஸ்ட்ரியல் கோஆர்டினேஷன் ஒரு 3-4 மினிஸ்ட்ரி இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் இன்வால்வ் ஆயிருப்பாங்க, ரெனியூபிள் எனர்ஜி இன்வால்வ் ஆயிருப்பாங்க, அக்ரிகல்ச்சர் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. இந்த 3 பேரோட கோஆர்டினேஷன் இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்க ஒரு ஸ்கீம் தான் இது. யார் மானிட்டரி பண்ணுறான்னு பார்த்தாங்கன்னா நம்ம வந்துட்டு நேஷனல் ஸ்டீரிங் கமிட்டி பண்ணுறாங்க அண்டர் பிரைம் மினிஸ்டர் வித் யூனியன் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஆல் கன்சர்ன்ட் மினிஸ்ட்ரி. அப்போது பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட்டாக இருக்கார் இந்த நேஷனல் ஸ்டீரிங் கமிட்டிக்கு. தென் நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டின்றப்போ நமக்கு யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நீத்தி ஆயோகோட வைஸ் சேர்மன் தான் வராரு. ஓகே, அப்போ இந்த 2 கமிட்டி வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுன்றது நமக்கு தெரியணும். ஓகே.
ஸோ நமக்கு வந்து இது பிஐபிலேருந்து எடுத்த டேரக்ட் ஃபோட்டோ தான். இப்போ இதுலேருந்து என்ன கேட்பாங்கன்னா ஃபோக்கஸ் என்ன எங்கே இருக்குன்ற மாதிரி கேட்பான். அப்போ இந்த இமேஜை பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும். ஃபஸ்ட்டு கன்வர்ஜன்ஸ் ஆஃப் இரிகேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் வாட்டர் யூஸ் பிளானிங். அப்போ வந்துட்டு இரிகேஷனையும் வாட்டர் யூஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு இது பண்ண சொல்கிறாங்க. தென் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் அஷ்யோர்ட் இரிகேஷன் அண்டர் ஹர்கெத் கோபானி. ஹர்கெத் கோபானின்னா என்னன்னா வாட்டர் த்ரூ ஆல் த ஃபீல்டு, எல்லா ஃபீல்டுக்கும் வாட்டர் போகணும், இரிகேஷன் தான் மீன் பண்ணுறாங்க. அது வந்து உங்கள் டேக் லைனாக வச்சுருக்காங்க. இப்போ பேட்டி பச்சாவுன்னு இருக்காங்க, அந்த மாதிரி அதோட டேக்லைன் தான் இது. ஓகே, இன்டெகிரேஷன் ஆஃப் வாட்டர் சோர்சஸ் யூஸிங் மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு இருக்கிற எல்லா வாட்டர் சோர்ஸஸையும் இன்டெகிரேட் பண்ணுறது உங்களோட ஃபோக்கஸ் ஏரியாவாக இருக்குது. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்ட் வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி த்ரூ ப்ரெசிஷன் இரிகேஷன். ப்ரெசிஷன்னா ரொம்ப நுவான்ஸ்ட் இரிகேஷன் சொல்லுவாங்க. வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி அப்படின்னா வாட்டர் யூஸ் வந்துட்டு எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணணும். இப்போ தேவையில்லாத இடத்துல அதிகமான தண்ணி கொடுத்துடக்கூடாது, தேவைப்படுற இடத்துல தண்ணி கொடுக்காமலாம் இருந்துடக்கூடாது. இப்போ அந்த வாட்டர் யூஸ் வந்து எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுன்றது இதோட அனதர் ஃபோக்கஸ் ஏரியாவாக இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ரெயின்ஃபெட் ஏரியாஸ் த்ரூ வாட்டர் ஷெட் அப்ரோச்சஸ். அப்போ இந்த ரெயின்ஃபெட் ஏரியாஸோட டெவலப்மெண்ட்டை வந்துட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க த்ரூ வாட்டர் ஷெட் அப்ரோச். வாட்டர் ஷெட்னா வாட்டரை வந்துட்டு நம்ம சேவ் பண்ணி வைக்கிற அந்த ப்ராசஸ். ஓகேவா. தென் ஸ்ட்ரென்த் அண்ட் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் ஃபார் கிராப் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். இது செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். தென் ரீயூஸ் ஆஃப் ட்ரீட்டட் வேஸ்ட் வாட்டர் ஃபார் பெரி அர்பன் அக்ரிகல்ச்சர். இந்த வேஸ்ட் வாட்டரை ட்ரீட் பண்ணி ரீயூஸ் பண்ணுறதுக்கும் இவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. தென் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஆஃப் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இரிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அகைன் ப்ரைவேட்டைசேஷன்ன்றது இப்போ வந்து ரொம்ப ஹேப்பனிங்கான விஷயமா இருக்கிறதுனால ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதும் இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஓகே. தென் ரிடக்ஷன் ஆஃப் ஆன் ஃபார்ம் வாட்டர் வேஸ்டேஜ் த்ரூ எஃபிஷியன்ட் இரிகேஷன். ஆன் ஃபார்மில் வாட்டர் வேஸ்டேஜ் வரும், கரெக்டாக. வாட்டர் வேஸ்டேஜை கம்மி பண்ணணும். ஏன்னா அதை கம்மி பண்ணாலே ஓரளவுக்கு நமக்கு ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ணணும். ஓகே, இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி கேட்டாங்களா, சென்ட்ரலி ஸ்பான்சர்டா சென்ட்ரலி செக்டர்டான்னு கேட்பாங்க. அப்போ நம்ம இப்போ தான் பார்த்தோம் சென்ட்ரலி ஸ்பான்சர்டுன்னு சொல்லிட்டு 2 ஃபண்டை பற்றி கேட்டாங்க. லாங் டர்ம் இரிகேஷன் ஃபண்ட் அண்ட் மைக்ரோ இரிகேஷன் ஃபண்ட் வந்து மெயின்டைன் வித் நபார்டுன்றதை பார்த்தோம். இப்போ வாட்டர் பட்ஜெட்டிங் இப்போ நம்ம எப்படி எக்கனாமியில் பட்ஜெட்ன்றது கிரெடிட் அண்ட் டெபிட்டை பற்றி பேசணும். வாட்டரும் அதே மாதிரி தான் இன்ஃப்ளோ அண்ட் அவுட் ஃப்ளோ பற்றி பேசுறது. அது வந்துட்டு யாருக்கு மட்டும் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு மட்டும் தான் பண்ணுறீங்களா கேட்டால் கிடையாது. நம்ம தான் பார்த்தோம் ஹவுஸ் ஹோல்டு, அக்ரிகல்ச்சர் அண்ட் ஈவன் இண்டஸ்ட்ரீஸ்க்குமே பண்ணுறாங்கன்றதை பார்த்தோம். அப்போ 3ன்றது தப்புன்னு போடாலே we are left out with only A, 1 and 2 ஒன்லின்றது தான் நம்ம பார்த்தோம். இதில் ரிலேட்டடாக பிஒய்க்கு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த ஸ்கீம் கேட்கலனாலும் நமக்கு வந்துட்டு இந்த பிஎம் கௌஷல் விகாஸ் யோஜனா கேட்டிருக்காங்க. அப்போ அதே ஆஸ்பெக்டில் இந்த ஸ்கீமும் கேட்கலாம். எந்த மினிஸ்ட்ரின்னு கேட்டிருக்காங்களோ அந்த மினிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க. அமாங் அதர் திங்ஸ் ஆல்சோ இம்பார்ட் ட்ரைனிங் இன் சாஃப்ட் ஸ்கில் எங்களை அதான் அப்ஜெக்டிவ்ஸ் தான் கேட்டிருக்காங்க. தென் எய்ம்ஸ் டு அலைன் தி காம்படன்சிஸ் ஆஃப் அன்ரெகுலேட்டட் ஒர்க் ஃபோர்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி டு த நேஷ்னல் ஸ்கில் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்ஒர்க்கை பற்றி பேசுகிறாங்க. இதில் மினிஸ்ட்ரி வந்து தப்பு. அப்போ மினிஸ்ட்ரி தப்புனாலே நமக்கு ஏ அண்ட் டி எலிமினேட் ஆகிடும். 2 டிஃபால்ட்டாக கரெக்டாக, 3rd ஒன் வந்து கரெக்டு தான். ஸோ ஸ்கீம்லேருந்து கொஸ்டின்ஸ் வருது. அப்போ எந்த ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி செலிப்ரேஷனில் இருக்க விஷயங்கள் தான் வருதுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. ஓகே, அகைன் இது ஒரே இதில் நமக்கு சொல்லியிருக்காங்க. ட்ரிப் இரிகேஷன், மைக்ரோ இரிகேஷன், இந்த பெர் ட்ராப் மோர் கிராப், இது எல்லாமே அவங்களோட ஃபேமஸ் கோச் தான். ஓகே. ஸோ இதை தாண்டி வேறு எதுவும் இதில் இல்லை. இப்போ இதிலே இமேஜ் கொடுத்துருவாங்க. ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷனாக இந்த மாதிரி சுற்றுற டைப்பு. ட்ரிப்புனா நம்ம இதில் பார்த்துருக்கோம். சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், வாட்டர் கன்சர்வேஷன். இந்த ஒரு இமேஜில் பார்க்குறப்போ உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஓகே, ஸோ வித் திஸ் வி ஹவ் கம் டு தி எண்ட் ஆஃப் தி செஷன். அப்போது நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறதுனால இந்த செஷனில் வந்துட்டு உங்களோட தாட்ஸை நீங்கள் தைரியமாக வந்துட்டு கமெண்ட் பண்ணலாம். இதில் எது வேணும், இல்லை எந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பாசிட்டிவ் அஸ் வெல் அஸ் நெகட்டிவ் எந்த தாட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணலாம். வில் ட்ரை டு இம்ப்ரூவ். ஸோ நாளைக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வில் மீட். ஓகே, இட்ஸ் ஆகாஷ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ. நன்றி, மகிழ்ச்சி.